8.4ல 8.4ல 14th செம்மு லாஸ்ட் செம் இது. இன்னைய கிளாஸ் ஆஃப் 35 ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்கு. ஒரு கிளாஸில் வந்து 35 பேர் இருக்காண்டா. இது டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்டா, 35 பேர். நம்பர் வந்து 1 to 35 கொடுத்துருக்கு. ரோல் நம்பர் மொத்தம் 35 பேர். நம்பருக்கு வந்து கொடுத்துருக்கிறது 1லேருந்து 35 அப்படின்னு கொடுத்துருக்கு. சரியா? ரைட். டேய் கவனி, த ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் டு கேர்ள்ஸ் ஈஸ்ன்னு கொடுத்து 4:3 கொடுத்துருக்கு. அந்த கிளாஸில் வந்து மொத்தம் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என் ஆஃப் எஸ் 35. இதில் பாய்ஸ் எத்தனைன்னு தெரியல, கேர்ள்ஸ் எத்தனைன்னு தெரியல. ஆனால் ரேஷியோ கொடுத்துருக்கு. இந்த இவ்வளோ விகிதத்தில் இருக்காங்க அப்படின்ட்டு. அப்போ ரேஷியோ வந்து விகிதம்னு அர்த்தம். எவ்வளோ கொடுத்துருக்கு? 4:3. இது நம்பராக மாற்றணும்னா ஒரு இது வேரியபிள் சேர்த்துக்கிறது. 4K கம்மா என்ன வரும்? 3K. இது பாய்ஸ் வேணா வச்சுக்க, அது கேர்ள்ஸ்னு வச்சுக்க. சரி, ரெண்டே ஆட் பண்ணுறோம். கவனி, 4K + 3K ஈக்குவல் டு என்ன வரும்? 7K ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு? 35. அப்போ K is equal to 35 by அடிச்சா 5. அப்போ K கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ நம்பர் ஆஃப் பாய்ஸ் எத்தனை வரும்னு பார்த்துக்கோ. நம்பர் ஆஃப் பாய்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, பாய்ஸ் வந்து பாய்ஸ் இந்த இருக்குல்ல 4K. 4 into 5. 5 4s are 20 பேர். கேர்ள்ஸ் வந்து 3K. 3 into 5 எவ்வளவு? 15. புரியுதான்னு பாரு. மொத்தம் 35 பேரில் 20 பேர் பசங்க, 15 பேர் கேர்ள்ஸ். புரியுதான்னு பாரு. அதுலேருந்து ஒரு ஸ்டெப்பு தனியாக கண்டுபிடிச்சிருக்கேன். அது தனிப்பட்ட விஷயமா கண்டுபிடிச்சிக்க. டேய் கவனி, இதுக்கப்புறம் நல்லா கவனிச்சிக்க. இந்த ரோல் நம்பர்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிகின் வித் என்ன கொடுத்துருக்கு? எண்டு வித் கேர்ள்ஸ்னு கொடுத்துருக்கு. முதல்ல வந்து அட்டண்டன்ஸை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து சில அட்டண்டன்ஸில் கேர்ள்ஸ் எழுதுவாங்க, கீழே வந்து பாய்ஸை ஃபுல்லாக எழுதுவாங்க. சில ஸ்கூலில் வந்து பாய்ஸை மேலே எழுதிட்டு கீழே இது கேர்ள்ஸ் எழுதுவாங்க. அது மாதிரி சொல்கிறான் அவன். சரியா? பிகின் வித் பாய்ஸ் முதல்ல எழுதியிருக்கு, கீழே கேர்ள்ஸ் எழுதியிருக்கு. அட்டண்டன்ஸில் எழுதுகிற மாதிரி நான் வச்சுக்கோ. சரியா? அப்போ ஃபஸ்ட்டு பாய்ஸ் வந்து எழுதுனோம்னா பாய்ஸு ஃபஸ்ட்டில் எழுதியிருக்கு. ஆனால் ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் ஸ்டூடெண்ட் செலக்டட் எய்தர் பாய் அப்படின்னு கேட்டிருக்கு. சரி டேய் கவனிச்சுக்கோ. எப்படின்னு 1 2 3 அப் டு 15. 15 20டா? 20டா. 20 நம்பர் பாய்ஸுக்கு. சரியா? அடுத்து வந்து கேர்ள்ஸுக்கு எழுதுனீங்கன்னா அடுத்ததுலேருந்து வரணும். 21 22 23 அப் டு எது வரைக்கும் வரும்? 35 வரைக்கும் வரும். புரியுதான்னு பாரு. புரியுதான்னு பார்த்துக்க. மொத்தம் 35 பேர்ரா. அது தனியாக பிரித்து ரேஷியோவில் இருந்து ஆர் எத்தனைன்னு பார்த்துட்டேன் தனியாக. அதுக்கப்புறம் நம்பர் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு 20 பேர் பாய்ஸ். அடுத்து நெக்ஸ்ட்டு 15 பேர் யார்? முடிச்சிட்டேன். இதை வச்சுக்க. இதுக்கு அடுத்து கணக்குக்கு வா. கணக்குக்கு வா அப்படின்னா பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி இந்த 2வது வரிசையில் கடைசியில் இருக்குது. ஸ்டூடெண்ட் செலக்டட் எய்தர் பாய் அப்படின்னு இருக்கு, வித் ப்ரைம் நம்பர்னு கொடுத்துருக்கு. ப்ரைம் ரோல் நம்பர்னு. சரியா? அப்போ ஒன்று ஒன்றா எடுப்போம். ஏன்னு ஏ வந்து ப்ரைம் ரோல் நம்பர். அப்போ என்னடா வரும்? செட்டு எதில்? பாயில். டே பாய்ஸில் பார்க்கணும், மொத்தமாக பார்த்து விட்றாத. ப்ரைம் நம்பர் வேணா இங்கே இதில் பார்த்துக்கோ, கொஸ்டினில் பார்த்துக்கோ. இந்த எங்கடா இருக்கு ப்ராபபிலிட்டி ப்ரைம் ரோல் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்கு. பாய் வித்து. சரியா? இது பாய்க்கு 1 வராது. 2 3 5 7 13 சொல்லு. அவ்வளோதான். அப்போ என் ஆஃப் ஏ என்ன வரும் சொல்கிறா? 8ஆ? அப்போ பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ் 8 பை இது ஒரு செட்டு. புரியுதான்னு பாரு. ஒரு செட்டு 3 வரும் மொத்தம். சரியா? அடுத்து கொஸ்டினில் பார்த்துக்கோ, பொறுமையாக பார்த்துக்க. கொஸ்டினில் அடுத்து
ஆருக்கு அடுத்து இருக்கு கேல் வித் காம்போசிட் நம்பர்ன்னு இருக்கு. காம்போசிட் நம்பர் வந்து கேல். சரியாடா? அப்போ அது பின்னு எடுக்கிறேன். பி வந்து காம்போசிட் நம்பர் கேர்ள்ஸ். சரியாடா சொல்றது? அப்போ பிசி ஈக்குவல் டு எதில் பார்க்கணும் அப்படின்னா இந்த கேர்ள்ஸில் தான் பார்க்கணும், இதுக்குள்ளே தான் பார்க்கணும். மேலே கொண்டே பார்த்துடாத. அது பாய்ஸ் நம்பர் ஃபஸ்ட்டு 15, அடுத்த 15, அடுத்த ஃபஸ்ட்டு 20 பாய்ஸு, அடுத்த 15 உள்ள கேர்ள்ஸ் இருக்குல்ல, இதுல இருந்து தான் என்ன நம்பர் எழுதணும்? காம்போசிட் நம்பர். பிரைம் நம்பரை தவிர மற்றது தான் காம்போசிட் நம்பர். 21ன்றது காம்போசிட் நம்பர். 21 பார்த்துக்க. 21, 22, 24, 25, 6, 27, 28, 29 வராதுல, 30 பார்த்துக்க. 30, 32, 33, 34, 35. சரியான்னு பாரு. பிரைம் நம்பரை தவிர மித்த நம்பர் தான் காம்போசிட் நம்பர். பிரைம் நம்பர்ன்றது அவன் கொடுத்ததுல பார்த்துக்க. அப்படின்னா கேர்ள்ஸ் வந்து எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்துக்க. நம்பர் 21ல இருந்து 35 வரைக்கும் அதுக்குள்ள என்ன காம்போசிட் நம்பர் தேவையோ அதை எடுத்து எழுதிக்க. அதுக்குள்ளதான் எழுதணும். நீ வரல 1ல இருந்து போயிடாத. அதை நான் பிரிச்சுட்டேன். மொத்தம் அது ஒரு 20, இது ஒரு 15 தனித்தனியா ரோல் நம்பர் கொடுத்துருக்கான். ஃபர்ஸ்ட் 15 பேர் 20 பேர் பாய்ஸுக்கு, நெக்ஸ்ட் 15 கேர்ள்ஸ்னு கொடுத்தாச்சு. அவன் அதுல இருந்து தான் கேட்கறான். அதுல இருந்து கேட்கறான் அப்படின்னா பாய்ஸ்ல பிரைம் நம்பரை கேட்டான், எழுதிட்டேன். கேர்ள்ஸ்ல காம்போசிட் நம்பர் கேட்கறான், எழுதிட்டேன். பார்த்துக்கோ. இதுக்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சிக்க. மொத்தம் எத்தனை இருக்கு பாடுறா? n of b 12. அப்போ p of b ஈக்குவல் டு n of b by n of s. அப்போ 12 by என்ன வந்துடும்? அவ்வளோதான். இது ஒரு ஸ்டெப், புரிஞ்சுக்க. அடுத்து ரோல் பண்ணி கீழே பார்த்துக்கோ. காம்போசிட் நம்பர் முடிஞ்சிருச்சு. அடுத்து ஈவன் ரோல் நம்பர் தனியாக அவனுக்கு எடுத்துருப்பாரு. இருந்தா தெரியுதா தெரியலையா? எனக்குள்ள கேட்டிருக்கு பாரு, ஈவன் ரோல் நம்பர் கேட்டிருக்கு. அப்போ தனியாக தான் பார்க்கணும். அதுக்கு சீன் எடுத்துக்கோ. சீன் எடுத்துட்டு தம்பி பார்த்துக்குங்க. சீன் எடுத்துட்டு ஈவன் ரோல் நம்பர். ஈவன் ரோல் நம்பர்ன்றது எல்லாத்துலேயும் உள்ளது தான், ரெண்டுலையுமே சேர்த்து தான். சரியா? நீ வரல பாய்ஸா கேர்ள்ஸா எதுவுமே சொல்லலை. சரியா? ரைட். அப்போ என்னடா வரும்? சி 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20, 22, 4, சரியான்னு பார்த்துக்கோ. எத்தனை நம்பருக்கு என்ன? அப்படியே n of c 17. p of c is equal to n of c by n of s. கரெக்டான்னு பார்த்துக்கடா. 17/35 கண்டுபிடிச்சாச்சு. 3 ஈவெண்ட் இது, தெரியுதா? அப்போ 2 கண்டுபிடிச்சிட்டே வரணும் பொறுமையா. ஃபர்ஸ்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஃபர்ஸ்ட் வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கிறேன். இதுக்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். n of a இன்டர்செக்ஷன் b இருக்கான்னு பார்த்துட்டு p of a இன்டர்செக்ஷன் b is equal to பெருசாக தான் போகும் சம்மு, n of a இன்டர்செக்ஷன் b by n of s. இதை கண்டுபிடிக்கணும். முதல்ல இதை கண்டுபிடிக்கணும்னா இந்த ஏக்கு பிக்கு செட்டில் போய் காமனாக இருக்கான்னு பாரு. ஏன்ற செட்டுக்கும் பின்ற செட்டுக்கும் முதல்ல பாரு, எது காமனாக வருமா? ஏன்னா அது வேற இது வேற, அப்போ காமனாக வராது. ரைட். அப்போ 0 ஆயிரம் போட்டுறேன். அடுத்து பிக்கும் சிக்கும் பார்க்கணும் பொறுமையா. ரைட். அடுத்து பிக்கும் சிக்கும் பார்க்கணும். கரெக்டாக நான் வச்சுக்கோ. பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு தெரியணும் n of b இன்டர்செக்ஷன் சி செட்டு நம்பர் எழுதணும். p of b இன்டர்செக்ஷன் c is equal to n of a இன்டர்செக்ஷன் b இன்டர்செக்ஷன் c by n of s. ரைட். இதுக்கு பார்த்துக்கோ. பிக்கும் சிக்கும் பாரு. பி வந்து காம்போசிட் நம்பர் இருந்துச்சு, இது ஈவன் நம்பர். சி வந்து ஈவன் நம்பர். ரெண்டுக்கு இருக்கான்னு பாரு. பிக்கு சிக்கு 22, 24, 26 இருக்குல்ல? சரி. அப்போ கவனிச்சு இது பண்ணிக்க. டே ராஜா 22 வாடா. 22, 24, 26, 28, 30, 32, 34. எத்தனை நம்பரு?
ரைட் 7/35 ரைட். நெக்ஸ்ட்டு அடிக்க வேண்டாமா, அது மொத்தமாகவே இருக்கட்டும். அடுத்து சி இன்டர்செக்ஷன் ஏ அல்லது ஏ இன்டர்செக்ஷன் சி எது வேணா கண்டுபிடிச்சிக்க. அப்போ என் ஆஃப் சி இன்டர்செக்ஷன் ஏ பை இது அடுத்து பி ஆஃப் சி இன்டர்செக்ஷன் ஏ இல்லை ஏ இன்டர்செக்ஷன் சின்னு போட்டுக்கலாம், எது வேணாலும் செஞ்சுக்க. ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் சி இன்டர்செக்ஷன் ஏ பை என் ஆஃப் எஸ். இப்போ சிக்கும் ஏக்கும் கண்டுபிடிக்கணும். மேலே ஏன்றது பிரைம் நம்பர், இதில் பிரைம் நம்பர் ஓடியாருமான்னு பாரு. சியில் ஒரே ஒரு நம்பர் மட்டும் வரும், 2 மட்டும் வரும், அப்படித்தானே? இதில் இது மட்டும் தான் ஈவன் பிரைம் நம்பரு 2. புரியுதான்னு பார்த்துக்கோ. ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு 2. அப்போ அது என்ன பொறுத்த தானே வந்துடும் 1/35. இப்போ 3க்கு சேர்த்து ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி அப்படின்னு போடணும். அப்போ இது 2 தானே வரும். அதுக்கும் வருமா வராதா? வராது. வருமா வராது? பாரு யோசிச்சு. வராதுல்ல, ஏன்னா ஃபர்ஸ்ட்டில் இருக்கும், செகண்டில் இருக்குமா? சியில் இருக்கு, பியில் இருக்காது, வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது எதுலேருந்து ஆரம்பிச்சிச்சு? அப்போ வராது. சரியா? 0 தான். அப்போ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஆற்று வச்சுக்க. இப்போ மொத்தமாக ஃபார்முலா போடணும். அடிஷன் தியரம் 3 இதுக்கு உள்ளது, ஈவெண்ட்டுக்கு உள்ளது. பி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி ப்ளஸ் பி ஆஃப் சி. P of A intersection B minus P of B intersection C, C intersection A plus P of A intersection B intersection C. யூனியன் இங்கிட்டு இருக்கும்டா. சரி, ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு எவ்வளவு? பிரைம் நம்பருக்கு 10 சொல்லணுமா? சரி, நோட் பண்ணிக்க. ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு ஏக்கு 8/35டா. சார் நோட் பண்ணிக்க. 8/35, 12/35, 17/35, அது 3. சரியா? 8, 12, 17, அடுத்து 0, அடுத்து 7/35, அடுத்து 1/35, 0. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று நான் 8/35 8/35. அடுத்து 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 பார்த்துக்கோ. ஏ இன்டர்செக்ஷன் பி 0 தானா? சரி, அடுத்து அடுத்து கவனிச்சு பொறுமையா செஞ்சுக்க. 35 எல்சியம் எடுத்துக்கோ. 35 எடுத்துட்டேன். அப்போ 8 + 12 7 - 1 சரியான்னு பார்த்துக்கோ. கூட்டு இது ஏடா 20யா 30யான்னு பாரு. இல்லை 29ஆ? 29/30 29/35 அப்படின்னு வருது. ஆன்சரை பார்த்துக்கோ. 29/35 வருது. ஆன்சரை பாருதுல பார்த்துக்க. ஆன்சரை பார்த்துக்க. 29/35 அப்படின்னு வருது. இதுதான் இந்த கணக்குடைய ஒரிஜினல். பார்த்து பொறுமையாக செஞ்சுக்க சொல்லிட்டேன். ஏய் சுதர்சன், பேச்ச குறை. மொத்தம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை கரெக்ட் பண்ணி 35, அதில் பாய்ஸ் எத்தனை கேர்ள்ஸ் எத்தனைன்னு ரேஷியோவில் கொடுத்துருக்கு. அதை வச்சு நம்பர் ஆஃப் இதை கண்டுபிடிச்சிரு. அதுக்கப்புறம் ஏன்றது தனி ஈவெண்ட்டு, ப்ரைம் நம்பர் பாய்ஸுக்கு கேட்டிருக்கு. நெக்ஸ்ட் பின்ற ஈவெண்ட் வந்து காம்போசிட் நம்பர் கேர்ள்ஸுக்கு கேட்டிருக்கு. அடுத்து ஈவன் நம்பர்ன்றது யாருக்குன்னு சொல்லலை. 3வது ஈவெண்ட் ஈவன் ரோல் நம்பர்னு கேட்டிருக்கல, அது யாருக்குன்னே சொல்லலை. அதனால மொத்தமாகவே எழுதலாம். 2லேருந்து 35 34 வரைக்கும் எழுதிக்கலாம். அதை எழுதிட்டு அதுக்கு நல்ல ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சிரு. அடுத்து 3 ஈவெண்ட்ன்றனால அது 2 இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சிட்டே வரணும். 2 இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சிட்டே வரணும். கண்டுபிடிச்சிட்டு 3க்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அந்த அடிஷன் தியரம் பெரிய ஃபார்முலா போடணும். எனக்குள்ள எழுதுனா எழுதிக்க அடிஷன் தியரம் அப்படின்ட்டு 3 ஈவெண்ட்ஸுக்கு உள்ளது. சரியா? மறந்துடாத சொல்லிட்டேன்.